பிரைஸ் லார்ட். இன்றைக்கு மத்திய எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 27 சில கேள்விகள் கேட்கப்படும். இந்த வீடியோ பிரயோஜனமா இருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்வி 1. இயேசுவை கட்டி கொண்டு போய் யாரிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள்? பதில், தேசாதிபதியாகிய பொந்தியு பிலாத்துவினிடத்தில். கேள்வி 2. குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றவன் யார்? பதில், யூதாஸ். கேள்வி 3. யூதாஸ் எதை எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான்? பதில், வெள்ளிக்காசை தேவாலயத்திலே. கேள்வி 4. அந்நியரை அடக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை எதினாலே கொண்டார்கள்? பதில், 30 வெள்ளிக்காசு. கேள்வி 5. யார் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை? பதில், பிரதான ஆசாரியரும் மூப்பரும். கேள்வி 6. இயேசுவை கொலை செய்விக்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் யாரை ஏவி விட்டார்கள்? பதில், ஜனங்களை. கேள்வி 7. இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொன்னவர்கள் யார்? பதில், எல்லாரும் சொன்னார்கள். கேள்வி 8. இந்த நீதிமானுடைய இரத்த பலிக்கு நான் குற்றமற்றவன் என்றவன் யார்? பதில், பிலாத்து. கேள்வி 9. இவனுடைய இரத்த பலி யார் மேல் இருப்பதாக என்று சொன்னார்கள்? பதில், எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும். கேள்வி 10. பிலாத்து இயேசுவையோ எப்படி ஒப்பு கொடுத்தான்? பதில், வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு. கேள்வி 11. இயேசுவின் வஸ்திரங்களை கழற்றி எதை உடுத்தினார்கள்? பதில், சிவப்பான மேலங்கியை. கேள்வி 12. முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி எங்கே வைத்தார்கள்? பதில், இயேசுவின் சிரசின் மேல். கேள்வி 13. இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி யாரை பலவந்தம் பண்ணினார்கள்? பதில், சிரேனே ஊரானாகிய சீமோனை. கேள்வி 14. கபாலஸ்தலம் என்று அர்த்தம் கொள்ளும் டேஷ். பதில், கொல்கதா. கேள்வி 15. இயேசுவுக்கு எதை குடிக்க கொடுத்தார்கள்? பதில், கசப்பு கலந்த காடியை. கேள்வி 16. அவர்கள் சீட்டு போட்டு எதை பங்கிட்டுக் கொண்டார்கள்? பதில், அவருடைய வஸ்திரங்களை. கேள்வி 17. எதை எழுதி இயேசுவின் சிரசுக்கு மேலாக வைத்தார்கள்? பதில், இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதி. கேள்வி 18. எத்தனை பேர் அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள்? பதில், 2 கள்ளர். கேள்வி 19. இயேசுவை என்ன சொல்லி தூஷித்தார்கள்?
பதில்: நீ தேவனுடைய குமாரனானால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று சொல்லி. கேள்வி 20. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் என்ன உண்டாயிற்று? பதில்: அந்தகாரம். கேள்வி 21. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு எப்படி கூப்பிட்டார்? பதில்: ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு. கேள்வி 22. ஏலி ஏலி லாமா சபக்தானி என்றால் என்ன அர்த்தமாம்? பதில்: என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. கேள்வி 23. அங்கே நின்றவர்களில் சிலர் இயேசு யாரை கூப்பிடுகிறார் என்றார்கள்? பதில்: எலியாவை. கேள்வி 24. இயேசு எப்படி ஆவியை விட்டார்? பதில்: மகா சத்தமாய் கூப்பிட்டு. கேள்வி 25. யாருடைய சரீரங்களும் எழுந்திருந்தது? பதில்: அநேக பரிசுத்தவான்களுடைய. கேள்வி 26. எது மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது? பதில்: தேவாலயத்தின் திரைச்சீலை. கேள்வி 27. இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்தவன் யார்? பதில்: யோசேப்பு. கேள்வி 28. பிலாத்துவினிடத்தில் போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டவன் யார்? பதில்: அரிமத்தேயா ஊரானாகிய யோசேப்பு. கேள்வி 29. பிலாத்துவினிடத்தில் இயேசுவை எத்தன் என்று சொன்னவர்கள் யார்? பதில்: ஆசாரியரும் பரிசேயரும். கேள்வி 30. கல்லறையை எப்படி பத்திரப்படுத்தினார்கள்? பதில்: கல்லுக்கு முத்திரை போட்டு காவல் வைத்து. God bless you.